இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் சத்திமுத்தத்து புலவர்னு ஒருத்தர். அவர் பேர் தெரியல, அவரோட ஊர் சத்திமுத்தோன்றது மட்டும் தெரியுது, அவரோட பாட்டில் தெரியுது. அது இந்த பாட்டில் ஒரு சத்திமுத்தோன்று வரும். அதை வச்சு அவரோட ஊர் சத்திமுத்தன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கா. அதில் அவர் பாடின ஒரு பாட்டு. அவர் இன்னும் எத்தனையோ பாட்டுகள்லாம் பாடிக்கலாம், ஆனால் அவர் தான் இதை பாடினாரான்னு தெரியல. சத்திமுத்தத்து புலவர்னு அவர் அதில் நமக்கு தெரியுது பாடினது. அவர் பேரை இவளால் கண்டுபிடிக்கவே முடியல, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவர் பாடின பாட்டை சொல்கிறேன் பாருங்க. நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்து அன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும் தென்திசை குமரியாடி வடதிசை கேகுவீராயில் எம்மூர் சத்தியமுத்தத்து வாவியுள் தங்கி நனைசுவர் கூரை கனைகுரல் பள்ளி பாடுபார்த்திருக்கும் எம் மனைவியைக் கண்டு நின்கோன் மாறனை வழுதி கூடலில் கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழுவி பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் நின் ஏழையாளனை கண்டனன் எனுமே அப்படிங்கிறது இந்த பாட்டு. இந்த பாட்டு என்னன்னா, இந்த சத்தியமுத்தத்து புலவர் பாண்டியராஜா கிட்ட, பாண்டியராஜா மாறன் நிலவழுதின்னு அப்போ பாண்டியராஜா, இந்த பாண்டியராஜா கிட்ட ஏதாவது யாசகம் கேட்கணும்ட்டு போறாரு. ரொம்ப கஷ்டமான, ரொம்ப ரொம்ப கஷ்டம், கஷ்டம்னா அவ்வளோ ஒரு கஷ்டம். எப்படியாலும் அவர்கிட்ட கேட்டு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக மதுரைக்கு போறார். எங்கேருந்து போறாருன்னா கும்பகோணத்துலேருந்து போறார். அந்த காலத்தில் இப்போ கன்னியாகுமரி தெற்கு, மதுரையை தாண்டிட்டாலே வடக்குன்னு தான் அர்த்தம். மதுரையிலேருந்து அவர் மதுரையில் இருக்கார் இல்லையா, அது அவருக்கு அது மதுரையை தாண்டி இந்த பக்கம்லாம் வடக்குன்ற கணக்கில் அவர் சொல்கிறாரு. சொல்லும்போது, இந்த பாட்டு சொல்லும்போது, ராத்திரி அங்கே போய் மதுரையில் ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்கார். காத்தால எழுந்த உடனே போய் ராஜாவை பார்க்கணும்னு. காத்தால பொழுது விடியத்துக்கு முன்னாடி அவருக்கு தூங்க முடியல. அந்த சத்திரத்தில் திண்ணையில் படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு இருக்கும்போது காத்தால ஒரு 3:30 மணி 4 மணிக்கு கண்ணு முடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா மேலே நாரைகள் போகிறது, வானத்தில் பறக்கிறது. நாரைகள்ன்றது கிரேன், கொக்கு மேலே பறந்து போகிறது. நாரைகள் பறந்து போகிறத பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த காலத்தில் சாதாரணமாகவே ஒரு தமிழ் விடுத்தூது, நாரை விடுத்தூதுன்னு ஒவ்வொரு பொருளை துளசி விடுத்தூது, அது மாதிரி நிறையா தூது இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிளி விடுத்தூது இருக்குது. அது மாதிரி தத்தம் விடுத்தூதுன்னு, தத்தம்னா கிளியை தூது விடுறது. இது மாதிரி ஒரு தூது போய் சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி மனசுல இருக்க எண்ணங்களை சொல்றது. அப்ப இவர் அந்த நாரையை பார்த்த உடனே ஒரு பாட்டு பாடுறார். அதுதான் இந்த பாட்டு. நாராய் நாராய், நாரைகளே, மேலே போற நாரைகளே. இன்னொரு நாராயன்றது பாட்டுக்காக. அது இப்போ நம்ம பார்த்தோம் ரிஷி நாம், அது மாதிரி நாராய் நாராயன்றது பாட்டுக்காக சேர்ந்த நாராய் நாராய். செங்கால் நாராய், அந்த கிரேனோட கால் பார்த்தீங்கன்னா செக்கச்சுழல்னு இருக்கும். அதுதான் செங்கால் நாராய். பழம்படு பனையின், பழம் விழுந்த பழம்படு பனைன்றது என்னன்னா, இந்த இடத்துல பனம்பழம் விழுந்து அது பூமியிலேயே விழுந்து அப்படியே கடந்து அது முளைக்கிறதுக்காக வேர் விட்டு கீழே போகும். கிழங்கு விடும் கீழே, பனங்கிழங்கு. அதுக்கு இங்கிலீஷ் எனக்கு என்ன பேருன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணா, முதல்ல கிழங்கு விடும், அப்புறம் தான் மேலே பனமரம் முளைக்கும். அந்த பனங்கொட்டை இருக்கேன், அது கீழே முதல்ல வேர் விடும். அதுக்கு பேர் பனங்கிழங்குன்னு பேர். அதை எடுத்து சாப்பிடுவா, ரொம்ப நல்லா இருக்கும். பனங்கிழங்குன்னு அது ஒரு, நம்ம மற்ற கிழங்குகள் மாதிரி அது ஒரு கிழங்கு. பழம்படு பனையின் கிழங்கு பிளந்த அண்ணன். அந்த கிழங்கு நீளமா இருக்கும், வால் மாதிரி அப்படி இருக்கும், குச்சி மாதிரி. அது அப்படியே நீளமா மூங்கில் புழக்கிற மாதிரி புழக்கலாம். குழந்தை எடுத்துட்டு நடுவில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதை எடுத்து போட்டு சாப்பிடுவா. இப்பயும் அது வழக்கத்தில் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். நான்லாம் நிறைய சாப்பிட்ருக்கேன். பனம்படு பனையின் கிழங்கு பிளந்த அண்ணன். அந்த கிழங்கு பிளந்தா, அந்த கிழங்கு இப்படி பிளந்துட்டீங்கன்னா அப்படி ரெண்டு பாகமா இருக்கு பார்த்தீங்களா, வி மாதிரி. அப்படி பிளந்த உடனே அப்படி வி மாதிரி தானே இருக்கும். அடியில மட்டும் ஒட்டிட்டு மேலே அப்படி நீட்டமா பிடித்தோம்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி என்ன, அதை எதுக்கு உதாரணம் சொல்றாருன்னா, பவள கூர்வாய் செங்கால் நாராய். பவளம் மாதிரி பல உள்ள செக்க சிவையல்னு வாய். நான் அந்த நாரைகளோட வாய், அதான் பவளக்கூர்வாய். பவளம்னா சிவப்பு நிறம். பவளக்கூர்வாய் செங்கால் நாரை. அந்த பனங்கிழங்கு பிளந்தா எப்படி இருக்குமோ உள்ள, அது பனங்கிழங்கு பிளந்துட்டு அடி மட்டும் அப்படியே ஒட்டின்னு இருக்கணும். வால்ல இருந்து அப்படி இதுல இருந்து கிழிச்சால்தான் அப்படி ரெண்டா கிழிச்ச உடனே ஒரு வி மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கான் அந்த நாரையோட வாய். நாரையோட மூக்கு அவ்வளோ நீளம். அதை அப்படி வாய் அப்படி திறக்கும் போது அந்த மாதிரி வரதான். எவ்வளோ அழகா ஒரு உதாரணத்தை கொடுக்குறா பாருங்க. பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும். அதாவது நாரையை கூட அவர் தனியா சொல்லல, அவரோட அந்த நாரையோட ஜோடியையும் சேர்த்து தான் சொல்ல, நீயும் நின் மனைவி. ஏன்னா இவர் மனைவிக்கு ஒரு தூது அனுப்புறாரு. அதுக்காக அவரோட மனைவியும் கூட போறதா சொல்றாரு அந்த கும்பல்ல, அந்த நாரைகள் கூட்டத்துல. நீயும் நின் மனைவியும் தென்திசை குமரியாடி, அது தெற்கேருந்து வருது. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, தென்திசை குமரினா கன்னியாகுமரியில போய் கடல் நீர் ஆடிட்டு தென்திசை குமரியாடி, தென்திசையில் இருக்க கன்னியாகுமரி கடல்ல குளிச்சுட்டு
வடதிசைக்கு எகுவீராயில், மதுரையை தாண்டி வடக்கு பக்கம், மதுரையை தாண்டி வடக்கு பக்கம் போவீராயில், எம்மூர் சத்திமுத்தத்து வாவியுள் தங்கி. இந்த இடத்துல தான் சத்திமுத்தம்னு வருது. இதை வச்சுதான் அவருக்கு சத்திமுத்தம் அவரோட ஊர்ன்றதை வச்சுட்டு சத்திமுத்த புலவர்னே அதை அவருக்கு பேர் கொடுத்துட்டாய்வா. எம்மூர் என்னுடைய ஊரான சத்திமுத்தம். இந்த சத்திமுத்தம்ன்றது எங்க இருக்குன்னா கும்பகோணத்துல இருக்கு. நானும் ரங்கநாதெல்லாம் போனப்ப அந்த சத்திமுத்தம் கோவிலுக்கே போயிருக்கும். கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு பின்னாடி இருக்கும் அந்த துர்கா கோயில் இருக்க, என்ன ஊர் இது, திருவிடமருதூர். திருவிடமருதூருக்கு பக்கத்துலயே அடுத்த ஒரு ஃபர்லாங் கூட இல்லை. திருவிடமருதூர் கோயில் இருந்து ஒரு ஃபர்லாங் நடந்து வந்தீங்கன்னா சத்திமுத்தத்து கோவில்னு ஒரு கோயில் இருக்கும். ஈஸ்வரர் சத்திமுத்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. நானும் ரங்கநாதன் அந்த கோயிலுக்கு போயிருக்கோம். எம்மூர் சத்திமுத்தத்து வாவியுள் தங்கி. வாவின்றது குளம், வாவின்னா குளம். அப்படி நீங்க போனீங்கன்னா எங்க ஊர் சத்திமுத்தத்து வாவி இருக்கு, சத்திமுத்தத்துல இருக்க குளம் இருக்க, அதுல தங்குங்க. அதுல தங்கிட்டு அங்க என் ஒய்ஃப் பார்த்து சொல்லணும், ஒய்ஃபை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல வர்றாரு. ஆனா ஒய்ஃபை எப்படி அடையாளம் சொல்றது, அதுக்காக சொல்றாரு. அவர் ஒய்ஃப் அவர் வீடு எப்படி இருக்குன்னா, வீட்டு அடையாளம் சொன்னாதான், வீட்டு அட்ரஸ் சொன்னாதானே பார்க்க முடியும். அதனால சத்திமுத்தத்து வாவியில் தங்கி அந்த ஊர்லயே பாருங்க, நனைசுவர் கூரை. மழை பெஞ்சதுன்னா நான் பூரா செவரெல்லாம் நனைஞ்சிருக்கோம். கூரையாம் கூரை வீடு. ஆனா அந்த கூரை வீட்டுல மழை பெஞ்சதுன்னா செவரெல்லாம் நனைஞ்சிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், கூரையெல்லாம் அவ்வளவு பொத்தலும் பொதலுமா ஒரே ஓட்டம் இதுவா இருக்கும். கூரையெல்லாம் நஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாத அப்படியே அவரப்பந்தல் மாதிரி இருக்கான் கூரை. அதான் நனைசுவர் கூரை. மழை பெஞ்சதுன்னா நனையாத செவரு நனையாத வீடு இல்லை, செவரு நனைஞ்சிருக்க வீடை பாருங்க, அதுதான் என் வீடு. ஏன்னா மற்ற யார் வீடு செவரெல்லாம் நனைஞ்சிருக்காது, அவ்வளவு மோசமா இருக்காது. என் வீட்டுக்கு தான் கூரையெல்லாம் மறுபடியும் மாத்தாதனால அப்படியே நனைசுவர் கூரை. செவரெல்லாம் நனைஞ்சு போன கூரை, செவரெல்லாம் நனைகிற அளவுக்கு ஒரு கூரை இருக்கிற வீடும். கனைகுரல் பள்ளி. சாதாரணமா இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பள்ளி நிறையா இருக்கும். இந்த அந்த ஓலையெல்லாம் பொத்தலும் ஓட்டையும் ஓடசலுமா இருக்கே, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி இருக்கும். கனைகுரல் பள்ளி. பள்ளி உள்ள வந்து பள்ளி ஒரு சவுண்டு கொடுக்குறான், கேன்னு ஒரு சவுண்டு கொடுக்கும் இல்லையா, பள்ளி, பள்ளியோட சவுண்டு. கனைகுரல் பள்ளி. அங்க அந்த வீட்டு வாசல்ல போய், அந்த செவரு நினைஞ்சிருக்க வீட்டு கூரை வீட்டு வாசல்ல போய் நின்னீங்கன்னா கனைகுரல் பள்ளி, பள்ளி கணக்கிற குரல் கேட்கும். அதுதான் என் வீடு. பாத்துக்கோ. பாடுபார்த்து இருக்கும் எம் மனைவியை கண்டு. அங்க என்னன்னா என் ஒய்ஃப் இருப்பா. பாடுபார்த்து இருக்கிறதுன்னா, பாடுனாலே எதிர்நோக்கி இருக்கிறது. இந்த பாடுபார்த்து இருத்தல்னா, வீட்டை விட்டு போனாரே, அவர் எப்போ வராரான்னு வாசலை பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் பாடுபார்த்து இருக்குது. இப்போ அதே தொழிலா பார்க்கறதையே தொழிலா வச்சுட்டு பாடுன்றது அதான் தொழில்னு இந்த இடத்துல இருக்கும். பாடுபார்த்து இருக்குன்னா வாசலில் உட்காந்துட்டு வீட்டுக்காரர் வராருன்னு வாசலையே பார்த்துட்டு இருக்கிறது. பாடுபார்த்து இருக்கும் எம் மனைவியை கண்டு, என்னுடைய மனைவியை கண்டு. இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, என்னுடைய மனைவியை கண்டு. நின்கோன் மாறன். நின்கோன், நின்கோன்னா உன்னுடைய தலைவன், அதாவது உன்னுடைய புருஷன். நின்கோன்னா அரசன். உன்னுடைய அரசன்னா உன்னுடைய கணவன் அர்த்தம். நின்கோன், நின்கோன் மாறன் வழுதி கூடலில். உன் புருஷன் மாறன் வழுதி கூடல்னா அப்போ வந்து மாறன் இளவழுதின்னு அந்த ராஜா, பாண்டிய நாட்டு ராஜா, பாண்டிய மதுரை ஆண்டு இருந்தவன் மாறன் இளவழுதின்னு பேர். அவன் பேர் மாறன் இளவழுதி. அந்த நின்கோன் நின்கோன் மாறன், நின்கோன் அதான் உன் புருஷனை அப்படின்னு அர்த்தம். அதுல மாறன் வழுதி கூடலில். வழுதி கூடல்ன்றது வந்து மதுரை. மாறன் வழுதி, மாறன் வழுதி ஆளுகின்ற கூடல். கூடல் நகர்னா மதுரைக்கு கூடல் நகர்னு பேர் உண்டு. அதனால நின்கோன் மாறன், நின்கோன் நின்கோன் உன் புருஷனை மாறன் வழுதி கூடலில். மதுரையில் மாறனுடைய மாறன் வழுதியோடைய ஊரான மதுரையில் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னா, கையது கொண்டு மெய்யது பொத்தி. கையால, மெய்யினா உடம்பு, கையது கொண்டு மெய்யது பொத்தி. இந்த உடம்பை மூடி இப்படி ரெண்டு கையும், ரெண்டு தோல்ல ரெண்டு தோலையும் இப்படி ரெண்டு கையிலும் மாற்றி பிடிச்சோம்னா இப்படி குளிருக்கு உட்காந்துருப்போம் பாருங்க, அதுதான் கையது கொண்டு மெய்யது பொத்தி. காலது கொண்டு மேலது தழுவி. இப்படி உட்காந்துட்டோம்னா, குந்திட்டு உட்காந்துட்டோம்னா கால் வந்து உடம்புல அப்படியே அடைச்சிக்கும். இப்படி குந்திட்டு குளிருக்கு, அப்படியே குளிந்துட்டு அப்படி உட்காந்து நடிக்கிட்டு இப்படி கையை இப்படி இடிக்கிட்டு உட்காந்துட்டோம்னா எப்படி இருக்கும். கையை ரெண்டு கையும் பொத்திட்டு உடம்ப பொத்திட்டு அப்படி உட்காடுறோம் இல்லையா. கொந்திட்டு உட்காந்துருக்கும் போது என்னன்னா, கால் வந்து உடம்ப மூடுறதான். காலது கொண்டு, கையது கொண்டு மெய்யது பொத்தி, காலது கொண்டு மேலது தழுவி. அதுக்கு மேல காலால மூடிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு சின்னதா அப்படியே சொடுங்கி போய் ஒரு ஓரமா மூளையா உட்காந்துருக்குது. காலது கொண்டு, கையது கொண்டு மெய்யது பொத்தி, காலது கொண்டு மேலது தழுவி. பேழையில் உயிர்க்கும், பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும். பேழைனா பெட்டி. பேழையில் இருக்கும் பொட்டிக்குள்ள இருக்க பாம்பு போல அப்படியே அவ்வளவு உடம்ப சுட்டின்னு இருக்கான். அதுக்காக தான் அந்த பேழையில் இருக்கும் பாம்பென போலன்ற அர்த்தம். பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும். பேழைக்குள்ள இருக்க பாம்பு எப்படி சுட்டின்னு இருக்கு, அது மாதிரி உயிர் வாழ்ந்துட்டு இருக்க. உயிர் அப்படியே
பொட்டிக்குள்ள வச்சிருக்க மாதிரி அப்படி உடம்பெல்லாம் சுருக்கிட்டு அப்படியே இடுக்கிண்டு உட்காந்துட்டு அப்படியே உயிரை கண்ணில் வச்சுருக்கோன்றமே அது மாதிரி அந்த பொட்டிக்குள்ள இருக்க பாம்பு மாதிரி உயிரை கை வச்சிடும். நின் ஏழையாளனை, உன்னுடைய புருஷன் ஏழையாளன்றது வந்து உன்னுடைய புருஷன், உன்னுடைய புருஷன் நான் ஏழையாளனை ரொம்ப கஷ்டப்படுறேன், உன்னுடைய பவனை நாளை ஏழையாளனை கண்டனன் எனுமே பார்த்தோம், உயிரோடு தான் இருக்கான், நாங்கள் அங்கே பார்த்தோம் அப்படின்றத அவகிட்ட சொல்லுங்கள்னு நாரைகிட்ட சொல்லி அனுப்புறாரு. இவர் அதை பாட்டை பாடுறாரு, அங்கே படுத்துட்டு அவர் அடுக்கு படுத்துன்னு பாடுறாரு நாரையை பார்த்து. அதே நேரத்தில் இந்த மாறன் இளவதி ராஜா வந்து ராத்திரி மாறு வேஷத்தில் ஊர்காவலுக்கு அப்படி வந்திருக்கான். ராத்திரி வரும்போது பார்த்தா இந்த பாட்டை கேட்குறான். அடடா என்ன மாதிரி ஒரு பாட்டை பாடி தருவன்றது அவன் மாறு வேஷத்தில் இருக்கிறதுனால ராஜான்னு காட்டிக்க மாட்டான். அப்படியே காதில் வாங்கிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் நின்று அந்த பாட்டை கேட்டுட்டு இவர் பாடுற பாட்டை கேட்டுட்டு போயிடுறான். போய் அரண்மனைக்கு போயிடுறான். அரண்மனைக்கு போயிட்டு காத்தால வந்து அரண்மனை சேவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த சத்திரத்தில் இவர் எங்கே பாட்டை ராஜா கேட்டாரோ அந்த சத்திரத்தில் போய் இந்த மாதிரி ஒரு அங்கே ஒரு புலவர் அங்கே ஒருத்தர் படுத்துட்டு இருப்பார். இது மாதிரி உடம்பு எல்லாம் துணியெல்லாம் ஒன்றும் இருக்காது, துணியெல்லாம் கந்தளம் குந்தளம் அது பண்ணிட்டு ஒருத்தர் அங்கே படுத்துட்டு இருக்கார், அவரை கூட்டின்னு வாங்கன்னு சொல்லிடுறான். அவள் இங்கே வந்து கேட்குற பார்த்தா இவர் நிற்கிறேன். இந்த புலவரை பார்த்தோடனே சத்தியமுத்து புலவர் பார்த்தீங்கன்னா உங்களை ராஜா கூப்பிட்றாரு, வாங்க வாங்க வாங்கன்றவனே பயந்து போய் நான் ஏதோ ராஜா குத்தம் பண்ணவே இல்லையே, அரச குற்றம் எதுவுமே பண்ணலையே, ஐயோ இந்த ராஜாவை பார்த்து பரிசு வாங்கிட்டு போகலான்னு நான் அங்கேருந்து வந்தேன், எதையாவது சொல்லி நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது பரிசு கொடுங்கன்னு கேட்டால் அவர் பாட்டு ஏதாவது 2 வார்த்தை பேசி அவர்கிட்ட ஏதாவது பாட்டு பாட சொன்னால் பாடி காமிச்சிட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா ராஜா வந்து கடைசியில் எனக்கு ராஜா கூட்டிட்டு வர சொன்னாலே பயப்படுவா எல்லாருமே. ராஜா கூட்டிட்டு என்ன குற்றம் பண்ணிட்டு மூன்ற அந்த பயம் மனசில் வந்துடும். என்ன குற்றம் பண்ணணும் தெரியல, ஒருவேளை இந்த சத்திரத்தில் தங்கக்கூடாதோ, இதில் இப்போ இங்கே படுத்துட்டு இருக்கக்கூடாதோ, என்னவோ தெரியல, என்ன தப்பு பண்ணிட்டோமோ தெரியலையே, நம்ம மதுரைக்கு இப்போ தானே வந்தோம், இன்னைக்கு காத்தால போய் ராஜாவை பார்க்கலான்னு பார்த்தா ராஜாவை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ராஜா சேவர்களே வந்து நம்மளை கையை பிடிச்சி கூட்டின்னு போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பயந்து போய் நடுங்கிட்டு போகிறார். கூடவே போனால் ராஜா வந்து அங்கே ராஜா அரண்மனையில் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவரை எல்லாம் பண்ணிட்டு நேற்றுக்கு ராத்திரி நீங்கள் சத்திரத்தில் ஒரு பாட்டு பாடினீங்களே அந்த பாட்டை பாடுங்கன்றார். இவருக்கு அந்த நேரத்தில் ஆரம்ப போகிறத பார்த்த உடனே அவர் பாடினார், அதோட முடிஞ்சு போச்சு. அதோட அது அவருக்கு மறுபடியும் ஞாபகம் இல்லை. நான் கூட அப்படிதான் நிறைய விஷயங்களை வந்து அப்போ சொல்லுவேன் வழிய அப்புறம் ஒரு 2 மணி நேரம் பொறுத்து கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது, திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் வரும், அதை சொல்லுவேன் எப்போ, அப்புறம் மறுபடியும் மறந்துடும். அது மாதிரி இவர் வந்து அங்கே போய் கேட்டால் அவர் என்னமோ பாடினார், நாரையை பார்த்தார், அவர் மனசில் வந்து ஆத்தாமே அவர் ஒய்ஃபுக்கு தூது சொல்கிற மாதிரி அவர் சும்மா ஒரு பாட்டை பாடினார், முடிச்சிட்டார். இவர் யோசனை பண்ணி பார்க்குறாரு, தெரியல. உடனே நேற்றுக்கு ராத்திரி நீங்கள் பாடினீங்களே புலவரை, நீங்கள் வந்து சத்திரத்தில் இருந்து பாடினீங்களா அந்த பாட்டை பாடுங்கன்றார் ராஜா மாறன் இளவதி. தெரியல. ஆனால் இந்த பாட்டை மாறன் இளவதிக்கு அச்சா மனசில் பதிஞ்சு போச்சு. மாறன் இளவதி பாடி காட்டுறாரு இந்த பாட்டை. அங்கே இந்த புலவர் வந்து ரொம்ப பாவம் கஷ்டப்படுற புலவர், இவர் இந்த மாதிரி ஒரு பாட்டை பாடினார், இந்த பாட்டை கேட்டு எனக்கு மனசு ரொம்ப லயிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த புலவரை கூப்பிட்டு அங்கே வச்சு அவரோட இதுக்கு வந்து அவருக்கு வந்து நிறைய உரிய மரியாதை கொடுத்து அவருக்கு நிறைய பொருள் எல்லாம் கொடுத்து சன்மானம் எல்லாம் கொடுத்து அவரை வந்து கௌரவிச்சு அவரோட ராஜாவுக்கு ஈக்குவலான ஆசனம் சரியாசனம்னுவா, ராஜாவுக்கு ஈக்குவலாக ஒரு ஆசனம் போட சொல்லி அவருக்கு நல்ல துணிமணிகள் பட்டாடைகள்லாம் கொடுத்திக்க சொல்லி அவரை வந்து அந்த ஆசனத்தில் உட்காந்துட்டு அவரை கௌரவப்படுத்தி அவருக்கு தேவையான பரிசும் கொடுத்து அனுப்பிச்சார் அந்த மாறன் இளவதி. இது இப்படியாக ஒரு பாட்டு. அவர் சும்மா ஒரு தூது விட்டு அவர் ராஜாவை வேற ஏதாவது சொல்லி கிள்ளி கேட்டு அவர்கிட்ட கெஞ்சி குத்தாடி காசு வாங்கிட்டு போகணும்னு நினைச்சது போக, இதுல என்னன்னா பெரிய இதுல பியூட்டி என்னன்னா அந்த ராஜா மாறன் இளவதி இருக்கா பத்தியா, அவனும் ஒரு புலவர், அவனும் ஒரு தமிழ் புலவன்றதுனால இந்த பாட்டை கேட்ட உடனே மெய் மறந்து போயிட்டான். அதனால்தான் புலவர்கள் வந்து புலவர்களுக்குள்ள பொறாமை எல்லாம் இருக்கும். பொறாமை புலமை புறக்கா செல்வா அது பேரு, புலவர்களுக்குள்ள பொறாமை எல்லாம் இருக்கும். ஆனா நல்ல பாட்டை கண்ட உடனே அவளையும் அறியாத அவங்களையும் அறியாத தாண்டி போய் என்னம்மா பாட்டு எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு அந்த பாராட்டுறதும் கூடயே வந்துடும். அது மாதிரி ராஜாவுக்கு ராஜான்றதுனால இவருக்கு அதெல்லாம் கிடையாது, இவரோட பாட்டை கண்டு அப்படியே லயிச்சு போறார். அதனால அவரை கூப்பிட்டு எல்லா பரிசும் கொடுத்து அனுப்புறாரு. தேங்க்யூ.